என்னை பார்த்துட்டு 3 பாட்டு முடிச்சிட்டோம் அப்பன்ட்டு. ஆனால் நீங்கள் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்னென்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் அதுக்கப்புறம் பாட்டு லிஸ்ட்லாம் சொன்னோன்னே, ஓ இத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். என்னதான் யுவராஜ் முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உடந்தையாக இருந்து சப்போர்ட் பண்ண மகேஷ்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அடுத்தது ஷாண்டோல்டன். நான் வந்து அவர் மொட்டை மாடியில் ஒரு பாட்டு பாடுவார். அந்த யூடியூப்ல வந்து பயங்கர வைரல். நான் அது பயங்கர ஃபேன். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு. இதுல சசிகுமார், சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த படத்துல மலையாளத்துல இருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகா என் மகனா சூப்பராக பண்ணார். நான் உங்கள் கதை சொல்லும் போதே சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி வந்தார் மிதுன், சூப்பராக இருந்துச்சான். பெரிய டைலாகு, நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு, அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இவ்வளோ சீன் இருக்கு, பட் என்னோட டைலாக் இருக்குது, எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. யோகி பாபு இருக்கார், நான் இருக்கேன். எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான். அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன் தான். நாங்களாம் காமெடியன், நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அவன் தான் காமெடியனாக இருப்பான். அது இது பண்ண மாட்டோம், அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன், அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம், ஒரு பாட வருவார், நான் ரொம்ப பிஸியாக இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக்கு. வா வா நீ அப்போ விட்டல, இப்போ நான் பிடிச்சிட்டேன் பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும். அவரை பற்றி சொல்லும்போது, சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி. மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி, இல்லை இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்கெல்லாம் தெரிலங்க, எந்த பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த பாட்டு எழுதியிருக்கான்னு ஷாண்டோல்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட, நான் அப்போ இருந்து சொல்கிறேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்றைக்கி முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ தான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியுவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுன்னு தெரியாது, உங்கள் முகம் தெரியும். இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சிக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனால தான் இந்த படத்தில் ஆட விட்டுருக்கோம். அவரை வாங்க ஆடுங்க, அப்படியும் இருட்டுக்குள்ளே போகிறாரு, ஏற்கனவே முகம் தெரியலன்னா இங்கே ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் ஆடிடுவார். அப்பயும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படி தான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கள்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம், இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நானே பயந்து, என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க, வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நல்லா பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாமல் பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை. ஏன்னா ஈசனில் வந்து ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு, அதை வச்சுக்கிட்டு நானும் ஜேம்ஸ் சாரும் வந்து, சார் இது அந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்க, நாங்கள் எந்த படத்துக்கு எழுதணுமோ அந்த படத்துலேருந்து எடுத்தாச்சு. இது நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும், அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஜேம்ஸ் சார் எனக்கு கால் பண்ணுறாரு. டேய், ஈசன் படத்தில் இந்த படம் பாட்டு வருது, சசிகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. அந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் பாட்டு கேட்டு வேற ஒரு பாட்டுக்காக வந்துட்டு இவர் தான் இந்த பாட்டு எழுதணும்னு எனக்கு வந்து ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. அந்த லிஃப்ட் வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பாடல் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அடையாளமாக எதுவுமே அமையாது. அது அந்த டைமில் யுவன் சார் ஸ்டுடியோவில் ஒருத்தர் வராரு. ஆனால் நான் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தான் பாட்டு எழுதுவீங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. சரிங்க, கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா அப்படின்னு நான் பேசும்போது, அதே மாதிரி குட் நைட்னு ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு எல்லா பாட்டையும் கொடுத்த யுவராஜ் இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் தயாரித்து என்ன வந்து ஒரு பெரிய அடையாளப்படுத்தின ஒரு பாட்டை கொடுத்த சசிகுமார் சார் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. நான் அபி வந்து கதை சொன்னவொடனே நான் யார் ஹீரோன்னு கேட்கும்போது சசிகுமார்னோட மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன், இது ஒரு பெரிய அவருக்கு கொடுக்குற ஒரு நன்றி கடனாக நான் இந்த படத்துக்கு நான் பெருசாக வேலை செய்யணும். அது கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான படமாக வரும். அதனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ சொன்னதை மட்டும் எடுத்துரு அபி, கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் மூவியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் வச்சேன். அபி சொன்ன மாதிரி சொன்னதை தாண்டி 2 மடங்கு சூப்பராக எடுத்திருக்காப்புல. ஏன்னா நிறைய பேர் கதை நேரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டோரி விஷுவலாக பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடும். ஆனால் அந்த தப்பு கண்டிப்பாக இதில் நடக்கலைங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. அதுக்கு வந்து அபிக்கு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வரும்போது தான் அது ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அது இயக்குனருக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். சின்ன பையன்தான், ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய இயக்குனராக வரப்போகிறாரு. ஸோ சசிகுமார் சார் இதில் இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி யுவராஜோட இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், அப்போ அவர் வந்து ஒரு முறை குட் நைட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்துட்டு 3 பாட்டு முடிச்சிட்டோம் அப்போன்ட்டு, ஆனால் நீங்கள் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்னென்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிட்ருக்காரு. நான் அதுக்கப்புறம் பாட்டு லிஸ்ட்லாம் சொன்னோன்னே, ஓ இத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். என்ன தான் யுவராஜ் முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உடந்தையாக இருந்து சப்போர்ட் பண்ண மகேஷ்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அடுத்தது ஷாண்டோல்டன். நான் வந்து அவர் மொட்டை மாடியில் ஒரு பாட்டு பாடுவார். அந்த யூடியூப்பில் வந்து பயங்கர வைரல். நான் அது பயங்கர ஃபேன். இவரோட எப்படா வேலை செய்வோம், இந்த மாதிரி ஒரு கம்போசருக்கெலாம் நம்ம கண்ணிலே படமாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. நாங்கள் வந்து முதல் முறையாக தீரன்லேயே நாங்கள் வேலை செய்ய வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. நான் அப்படியே கைக்கு வந்தது அப்படியே நம்மளை கைவிட்டு போயிடுச்சேன்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. அப்புறம் பொன்குமார் மூலிமா 1947 வந்து ஒரு 2 பாட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து குட் நைட் ஆரம்பிச்சது, யுவராஜ் வந்தார், அப்புறம் விநாயக் பேசணும். அப்போ வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நாங்காலி, சில்மாக்கா எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையே கொடுத்தது. அது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஷாண்டோல்டன் ஐயா வந்து அவரோட வேலை செய்கிறதே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து நாங்கள் செய்கிற பாட்டை முடிச்சுட்டு பேசுகிற விஷயங்கள் அவரை நான் வந்து அதிகமாக ரசித்தது. அவரோட ஸ்பீச்சுக்கு வந்து நான் பயங்கர ஃபேன். அவ்வளோ விஷயங்களை நான் கேதர் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அவர் என்ன பேசினாலும், ஐயா பாட்டு அப்புறம் எழுதிக்கலாம், நாங்கள் முதல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு எப்படி ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டில் உட்காருவோம். சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். எனக்கு அந்த பேச்சு வந்து சில நேரம் வந்து என்னால் போக முடியாது கம்போசிங்க்கு. அது மிஸ் ஆகும்போது நான் வந்து கம்போசிங் கூட எனக்கு ஃபீலாக இருக்காது. ஐயா பேசுகிற டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த $1 million இது ஒரு ஹேட்ரிக் படமாக கண்டிப்பாக அமையும். குட் நைட் லவ்வருக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டாக் இருக்குது, அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பேச்சை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தயாரித்த யுவராஜ், மகேஷுக்கு பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு நினைவு படமாக கண்டிப்பாக இது இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி.